டெத் அப்படின்றது தமிழகத்துல ரொம்பவே நார்மலான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து கஸ்டடியல் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கு. அதிமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, கஸ்டடியல் டெத் அப்படின்றது நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு இப்போ தற்போது திமுக ஆட்சியில கஸ்டடியல் டெத் சிவகங்கை மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய திருப்புவனம் அப்படின்ற பகுதியில் மடாப்புரம் அப்படின்ற இடத்துல பத்ரகாளியம்மன் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலினுடைய காவலாளி அஜித்குமார் என்ற இளைஞர், 28 வயது, இந்த இளைஞரை காவலர்கள் அடித்தே கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியானது அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கும் சரி, தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி தான் அதிமுகவின் காலகட்டத்தில் தூத்துக்குடி பக்கத்தில் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்ற மகன் மற்றும் தந்தை இருவருமே காவலர்களால் அடித்தே கொல்லப்பட்டார்கள். இந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய அளவில் கண்டனங்கள் வந்தது. எதிர்கட்சியில் இருந்த திமுகவும் சரி, அப்போ நடிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்க. இப்போ திமுக ஆட்சியிலுமே எதிர்கட்சியினராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, தாவேகா கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெய் பீம் படத்தை மேற்கோள் காட்டி, ஜெய் பீம் படம் வந்த புதுசுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெய் பீம் படத்தினுடைய படக்குழுவினரை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னாரு. ஆனா இப்போ அந்த முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பியிருக்கிறாரு. ஆனா இங்க என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சியில நடந்த தூத்துக்குடி சம்பவத்தை மறந்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே மக்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு ஆட்சியிலுமே இந்த மாதிரியான கோரமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இது என்னதான் நிவாரணம், இது என்ன மாதிரியான ஒரு முடிவு தான் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விரக்தியில மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கஸ்டடியல் டெத் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. சுவாதியினுடைய கொலை வழக்குல ராம்குமாருக்கு நடந்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய வழக்கா இருக்கட்டும், இப்படி எல்லாருடைய குறிப்பா சொல்லணும்னா இந்த இரண்டு சம்பவத்தையும் தாண்டி பாலியல் பலாத்கார சம்பவமா இருக்கட்டும், திருட்டு சம்பவமா இருக்கட்டும், பாத்ரூம்ல குற்றவாளி வலிக்கு விழுந்துட்டாரு, தப்பி ஓடும் போது வலிக்கு விழுந்துட்டாரு, இப்படி சம்பவங்கள்ல வலிக்கு விழுந்து கால் உடைஞ்சிருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்க முடியுது. ஆனா காவலர்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது கால் வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்ற ஒரு சாக்கு சொல்றாங்களே தவிர, இது என்ன நடந்ததுன்னு என்னமோ பொதுமக்களுக்கு தெரியாத மாதிரியான ஒரு சாக்கு அப்படின்றது எல்லா ஆட்சியிலுமே இருந்துட்டு இருக்கு. அது திமுக ஆட்சியிலுமே தொடர்ந்து இருக்கு. ஆனா இப்போ நடந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கா இருக்கட்டும், அதிமுகவில் நடந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்குமே இப்போ தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவத்துக்குமே, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் நடந்த சம்பவத்துக்குமே சரியான சொல்யூஷனை திமுக ஆட்சி தேடி தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எதிர்பார்க்கப்படுது. ஆனா அதை நிறைவேற்றுவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல இன்னொரு ஒரு விஷயம் பெரிய அளவுல கேள்விக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பெரிய அளவுல கண்டனங்களை ஏன் முன்வைக்கல அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில நடந்த போது கனிமொழி அவர்களா இருக்கட்டும், மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்படி எல்லாருமே அவ்வளவு கொஸ்டின்ஸ் எழுப்புனீங்களே, அத்தனை நிவாரணங்களை கொடுக்கணும்னு சொல்லி நீங்களே வாலண்டியரா போய் நிவாரணம் கொடுத்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, ஆனா ஏன் இதுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு விஷயமுமே பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்பனா இந்த சம்பவத்தை ஒரு அரசியலா தான் பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு அதிருப்தியானது மக்கள் மனதில் உண்டாகிருக்கு. இதையடுத்து அஜித்குமாருக்கு என்ன நடந்தது, திருப்புவனம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பத்ரகாளி அம்மன் கோயில்ல என்ன நடந்தது, எதனால இவர் விசாரணைக்கு போனாரு, விசாரணையில என்ன நடந்தது, இவர் எப்படி மரணித்தாரு, காவலர்கள் எந்த மாதிரியான துன்பங்களை இவருக்கு நிகழ்த்தினாங்க அப்படின்றத பத்தி திருப்புவனம் பகுதியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்ல ஒருவர் நமக்கு செய்திகளை கொடுத்திருக்கிறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்றத பின்வரக்கூடிய காணொலியில பாருங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் மடப்புரம் கிராமத்தில் தமிழ்நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் கோவில் பாத்தீங்கன்னா, அந்த கோயிலில் காவலியாளராக, அதாவது தற்காலிக பணியாளராக வேலை செய்யக்கூடிய அஜித்குமார் அவர்கள் நேற்று 28ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்டு சித்திரவதைக்குள்ளாகி இன்றைக்கு பாத்தீங்கன்னா மரணமடைந்திருக்கின்றார். அது என்னன்னா, வெள்ளிக்கிழமை, அதாவது 27ஆம் தேதி காலையில அந்த கோயிலுக்கு ஒரு ஒரு 2 பெண்கள் வரை இருந்திருக்காங்க, தாயும் மகளும். அப்போ அவங்க காரில் அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. பார்க்கிங் செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனாக அந்த தற்காலிக பணியாளர்கள் அங்க வேலை செய்து அங்க அந்த கார்களை, அதை வரக்கூடிய கார்களை ஒழுங்குபடுத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒழுங்குபடுத்தும் போது அந்த காருக்குன்னு ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்காங்க, அது அஜித்குமார் அவர்கள். அப்போ அந்த கார் பாத்தீங்கன்னா நிப்பாட்டணும்னு என்ன பண்ணானா, அவரை ஒழுங்குபடுத்திருக்காங்க, காரை ஓரத்தில் நிப்பாட்டுன்னு சொல்லி ஒழுங்குபடுத்திருக்காரு. அப்போ அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட தாய் மாற்றுத்திறனாளியா இருந்திருக்காங்க. அவங்கள உடனே என்ன பண்ணானா, அவங்க இறக்கி விட்டு அந்த வீல் சேர்ல கொண்டு போய் அங்க கோயிலுக்கு கீழே இறக்கி இருக்காங்க. இறக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த காரை அங்கனே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க ரோட்லயே.
அப்ப அந்த கார் எடுத்து பார்க்கிங்ல விடணும் அப்படின்னு சொல்லி முறையா பார்க்கிங்ல விடணும்னு சொல்லிட்டு சாவி அந்த பொண்ணு அந்த தாயினுடைய மகள் வந்து கொடுக்குறாங்க. தம்பி இந்த வண்டியை மட்டும் ஓரத்துல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி அந்த கார் ஓட்ட தெரியாத பையன், அந்த பையன் அஜித்குமார்ன்ற பையன், அவன் என்ன பண்ணான்னா பக்கத்துல அந்த அவங்களோட சேர்ந்து சக வேலை அந்த பணியில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட கொடுத்து நீ வந்து பின்னாடி நிப்பாட்டிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு சாவியை கொடுக்குறான். சாவி கொடுத்து அவங்களும் போய் ஓரத்துல நிப்பாட்டுறாங்க. ஓரத்துல நிப்பாட்டு அந்த சாவியை வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே வச்சிருக்கான். அவங்க வழிபாட்டுக்கு கிட்டத்தட்ட அவங்க போய் கோயில்ல போய் வந்து பாத்தீங்கன்னா வழிபடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள வழிபட்டுட்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு வர்றாங்க. அப்ப அந்த சாவி அந்த அஜித்குமார் வந்து அவங்க கையில கொடுக்குறான். அவங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றாங்க. வந்தவொடனே உள்ள 10 பவுன் நகை வச்சிருந்தோம், அந்த நகையை காணான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா அது எனக்கு தெரியாதுமா சொல்றாங்க. பக்கத்துல ஒரு 5 பசங்க இருக்காங்க. ஒரு 3 பேர் அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் டெம்பரரி ஊழியராக இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்க. அது போக பக்கத்துல டிரைவரா 2 பேர் இருக்காங்க. அப்ப 5 பேரையும் பக்கத்துல யாராலும் நின்றான்னு சொல்லிட்டு அங்க அந்த கோயிலோட இஓ எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா உள்ள வர சொல்லி விசாரணை பண்றாரு. விசாரணை பண்ணையில நீங்க எடுத்தீங்களாப்பான்னு கேட்கல, நாங்க எடுக்கல சார்ன்னு சொல்லி அந்த பையன் வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண அங்க திருப்போணம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு வந்து போன் பண்ணி உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா வர சொல்லி அந்த 5 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டி போய் விசாரிங்க, உங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நேரடியா நீங்க போய் அந்த ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அவங்க ரிட்டனா கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்த பையன் தான் திருடினாங்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவங்க வாய்மொழியா வந்து ஒரு உத்தரவு வாய்மொழியா சொல்றாங்க. இந்த பையன் கார்ல இருக்கக்கூடிய நகை வந்து பாத்தீங்கன்னா 5 பவுன் எடுத்துட்டு இது 10 பவுன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியா சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. எஃப்ஐஆர் ஏதாவது போட்டாங்களா சார்? அப்ப எஃப்ஐஆர்லாம் இல்ல எதுவும் கிடையாது. இல்ல எஃப்ஐஆர் பெட்டிஷன் கொடுத்தானே போட முடியும். பொதுவா வந்து இப்போ நடைமுறை எப்படின்னா, பொதுவா வந்து ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோமோ புகார் அளிக்கணும்னா ரிட்டனா அவங்க மேல ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் காவல் நிலையத்துல. அவங்க வாய்மொழியா சொன்னாலும் காவல்துறை எடுக்கக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வாய்மொழியா சொல்லி இவங்க வந்து ஏதோ வந்து உயர்ந்த அதிகாரியா வேலை செய்யறாங்க. இவங்க இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நேரடியா இன்ஸ்பெக்டர்ட்டையும் அது போக டிஎஸ்பிட்டையும் பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் அவங்க விசாரணைக்கு எடுக்கிறாங்க. பொதுவா வந்து ஒரு காவல்துறையோட நடைமுறை வந்து பாத்தீங்கன்னா பல வழிகாட்டுதல்ல உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. என்னன்னா பொதுவா இவங்க வந்து ஒரு புகார் அளிக்கணும். புகார் அளித்தா வந்து பாத்தீங்கன்னா வந்து அது உண்மை சமமா விசாரிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணோம். 24 மணி நேரத்துல நீங்க நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும். அதுதான் நடைமுறை. அதுக்கு பின்னாடி விசாரணை எடுக்கணும்னா போலீஸ் கஸ்டடி எடுக்கணும். அது நீதிமன்றம் மூலியமா கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும். இதுதான் நடைமுறை. ஆனா இவங்க நேரடியா டிஎஸ்பியோட ஸ்பெஷல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு காவல் படையை வந்து வர வச்சு திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வர வச்சு அந்த பையங்களை வந்து பாத்தீங்கன்னா திருப்போணம் காவல் நிலையத்துல வந்து ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு ஒரு 6 பேர் 7 பேர் கொண்ட அந்த காவலர்கள் வந்து கடுமையான சித்திரவதை செய்றாங்க. அந்த வாகனத்துக்குள்ள கொண்டு போய் ஊரா கொண்டு போய் அடிச்சிருக்காங்க 2 நாளா. வெள்ளிக்கிழமை காலையில கூட்டி போன அந்த பையனை வந்து மறுநாள் மதிய வரைக்கும் கடுமையா ஒவ்வொரு கிராமங்களா வந்து கூட்டி போய் ஒரு மறைவான பகுதியில வந்து வண்டிக்குள்ளேயே வச்சு கடுமையான தாக்குதல் அடிக்கிறாங்க. அப்ப அந்த கிராமத்துல இருந்து வந்து அந்த ஸ்டேஷன்ல கேட்கும் போது ஒண்ணும் இல்லாம நல்லாதான் இருக்கான், பாதுகாப்பா தான் இருக்கான்னு சொல்லி பதில் அடிக்கிறாங்க. அவரோட தம்பிக்கு முன்னாடி எல்லாம் அடிக்கிறாங்க. மறுநாள் வந்து சனிக்கிழமை மாலையில வந்து அந்த பையனை வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கோயில் அருகே இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ரூமுக்கு பின்னாடி மாட்டு தொழுவருக்கு அவன் கூட்டி வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணியில கூட மிளகாப்பொடியை வந்து கரைச்சு கொடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய பார்த்த பொதுமக்கள் சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பைப் எல்லாம் பயங்கரமா உடைஞ்சிருக்கு. நாங்களும் போய் பார்வையிடுறோம். பயங்கரமான ஒரு தாக்குதல் சித்திரவதை நடந்தப்பட்டு ஒரு மதியத்துக்கு மேல ஒரு 4 மணி போல அந்த பையன் வந்து மயங்கி விழுகிறேன். அவனை கூட்டி போய் என்ன பண்றாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ட்ட அந்த காவல்துறை ஒப்படைக்கிறாங்க. மயங்கி விழுந்துட்டேன் சொல்லி. ஏன்னா யூரின் போற இடத்துல இருந்து பிளட்டா வருது, இந்த பையனை உடனே இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும்னு சொன்னனால அவங்க ஆட்டோல ஏற்றிட்டு நேரம் வந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கூட்டி போயிடறாங்க. கூட்டி போன பிறகு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த பையனை செக் பண்ணும்போது இவருக்கு வந்து ஏற்கனவே இறந்து விட்டார் என்று அறிவிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் அந்த அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அவங்க அதை சொல்லவே இல்லை. 10 மணி வரைக்கும் வந்து தகவல் சொல்லல. 10 மணிக்கு மேல வந்து பையன் இறந்துட்டான்னு சொல்லி தகவல் கிடைத்த பின்பு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதுபோல் ஒரு சில அரசியல் கட்சிகளும் வந்து நேரடியா வந்து அந்த காவல் நிலையத்தை முட்டையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. நடத்தின பின்பு அப்ப இறந்ததை உறுதிப்படுத்திட்டு மறுநாள் காலையில மிகப்பெரிய போராட்டம் என்பது நடக்குது. அப்ப என்னன்னா பொதுவா வந்து சட்டத்தை மதிக்காமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையங்கள்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சாத்தான்குளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத் என்பது நடக்குது. லாக்அப் டெத் என்பது நடைபெற்றிருக்கு. கஸ்டடியல் டெத்னு சொல்லுவோம். இது நடைபெற்றிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சட்டத்தை மீறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 வந்து விசாரணை செய்யணும்னா அப்ப என்ன பண்ண முறைப்படி கோர்ட்ல இருந்து வந்து கஸ்டடி எடுக்காம விசாரணை செய்வது நேரடியா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து யார் அதிகாரம் கொடுத்தது எங்களோட போன்ற நபர் என்ன கேட்கறேன்னா
டிஎஸ்பியோட ஸ்பெஷல் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள விசாரிக்க சொல்லி யார் அதிகாரம் கொடுத்தது, அதுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி யாரு, அவங்க யார்கிட்ட பேசுனாங்க, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சொல்றாங்கல்ல, அதாவது புகார் வந்து பெட்டிஷன் வந்து ரிட்டனா கூட கொடுக்கல, அவங்க யார்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி என்பது வருது. ஏன்னா எந்த விதமான நடைமுறையும் சட்ட ரீதியான நடைமுறையும் பின்பற்றாமல் ஒரு பையனை அழைச்சிட்டு போய் அந்த பையன்கிட்ட வந்து முறையா விசாரிக்காம கடுமையான சித்திரவதை செய்து இங்க கொலை என்பது நடைபெற்றிருக்கு. இது பெரிய தமிழ்நாட்டு அளவில் மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக என்னன்னா, பொதுவாக நாங்க எங்களை போன்ற அமைப்பு, டிஒய்எஃப்ஐ போன்ற அமைப்பு களத்துல நின்று அந்த மக்களுக்காக போராடினோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வலுக்கட்டாயமாக நேற்று என்ன நடந்துச்சுன்னா, மதியம் போல திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர், திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் வந்து கட்டாயமாக அவங்க என்ன சொல்லியிருக்கணும், அரசு தரப்புல அவங்க வர்றாங்களா, அவங்க குடும்பத்துக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறது, அப்ப சட்ட ரீதியாக என்ன உங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லாம அந்த பையனோட அஜித்குமாரோடைய தந்தை, தாய், அதுபோக அந்த மகனை வந்து அழைச்சி வந்து வலுக்கட்டாயமா வந்து ஏத்துறாங்க. நாங்க சொல்றோம் முறைப்படி இங்க ஆடிஓ வரல, அந்த ஸ்பாட்டுக்கு ஆடிஓ வரல, அதுபோக மாவட்ட ஆட்சியர் வரல, மதியத்துக்கு மேல எஸ்பியே வர்றாரு. எஸ்பி வந்த பிறகு தான் அந்த வலுக்கட்டாயமா ஏத்துறாங்க. இது என்ன விதமான நடைமுறைன்னு தெரியல. இந்த அரசாங்கத்துக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அதிகாரிகள்னால மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உடனே நம்ம எங்களை போன்ற நபர்கள், அதுபோக வந்து எங்க டிஒய்எஃப்ஐ சார்பில் நாங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். என்ன வச்சோம்னா, உடனடியாக அவங்க மீது, அதாவது என்னன்னா, அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த 6 பேர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் செய்யணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் வரை நிவாரணம் கொடுக்கணும். அப்போ அது போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து அரசு வேலை வழங்கணும் தான் எங்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. அப்படிதான் நாங்க போராட்டம் நேற்று மக்கள் அணி திரட்டி போராட்டத்தை நடத்தினோம். தொடர்ந்து அந்த ஊர்ல மட்டும் இது 3வது லாக்அப் டெத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 லாக்அப் டெத் நடந்துச்சு, இது 3வது லாக்அப் டெத்தா நடக்குது. எனவே என்னன்னா, தொடர்ந்து போலீஸோடைய வந்து பாத்தீங்கன்னா அணுகுமுறை என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோசமான நிலைமையா இருக்கு. இது ஒரு பலமுறை அந்த திருப்போணம் காவல் நிலையத்துல சாதாரண மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது நகை திருட்டு காரணமாக பலமுறை வந்து கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல், ஆனா இந்த விஷயங்களில் அவங்க அந்த 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 எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து வாய்மொழியா சொன்னதுக்கே இவ்வளவு விதமான சட்டவிரோதமான செயல்களில் வந்து காவல்துறை வந்து திருப்போணம் காவல்துறை ஈடுபட்டிருக்கார்கள். இது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட காலையில கூட என்ன பண்ணாங்கன்னா, நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரணை எடுத்து முறையாக வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முறையாக இது அவங்க கேள்வி கேட்டது, அந்த பையன் தீவிரவாதியா, அந்த பையன் வந்து ரவுடி பயலா, ஏற்கனவே மேல வழக்கு இருக்கா, ஒரு பின்னணி எப்படி விசாரிக்கணும், ஒருத்தர் நபரை வந்து என்னன்னா ஏற்கனவே திருட்டு வேலையில ஈடுபட்டானா ரைட், ஓகே, நீங்க வந்து அவரோட விசாரணை எடுத்துக்கலாம். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கையிலே அவர் அப்பாவி பையன், ஒரு சின்ன பையன், 28 வயசு இருக்கக்கூடிய பையன், அவன் எந்த பின்னணியும் குற்றப்படி இல்லாத ஒரு பையனை வந்து உங்களோட நடைமுறை உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு, காவல்துறையுடைய அணுகுமுறை ஒரு மோசமான செயலா இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அரசு தலையிட்டு இந்த காவல்துறையில் முறையாக வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குபடுத்த வேண்டும் தான் எங்களை போன்ற நபர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து கோவிலுக்கு பின்னாடி ஒரு குழி தோண்டி புதைச்சு வச்சதாகவும் வந்து சொல்லி அங்க போனதாகவும் செய்திகள் வந்தது. அத பத்தி சொல்லுங்க சார். இல்ல, கோயிலுக்கு பின்னாடி புதைச்சு வைக்கல. கோயிலுக்கு பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவத்துல போய் கடைசி அந்த மதியம் சனிக்கிழமை மதியத்துக்கு மேல அந்த பைப்பு பாத்தீங்கன்னா இந்த யூபிவிசின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த பைப் அடிச்சா நொறுங்காது. அந்த பைப்பை கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பைப்பு நொறுங்குற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அதுல போய் தண்ணி கேட்டிருக்காங்க, தண்ணி அம்மா தண்ணி கொடுங்க, தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் பொடியை கலந்து தண்ணி கொடுத்ததாக அந்த பொதுமக்கள் வந்து அதை பார்த்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப சிசிடிவி புட்டேஜ் இருக்கு, அந்த கோயிலை சுத்தி சிசிடிவி புட்டேஜ் இருக்கு, அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி புட்டேஜ் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த பையன் வந்து கோயில் நல்லா சிறப்பா நடந்து நல்லாதான் கூட்டி போனீங்க, திருப்பி வரும்போது தூக்கிட்டு வர்றீங்களே, அந்த சிசிடிவி புட்டேஜ் அழிக்காத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும், அதை உடனடியாக வந்து பார்வையிடணும் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசு தரப்புல செய்யலைன்னு தான் எங்களை போன்ற நபருடைய குற்றச்சாட்டா இல்ல. அதாவது முறையாக வந்து விசாரணை செய்யணும்னு சொல்றோம். சிசிடிவி புட்டேஜ் வந்து இருக்கு, அதை பார்த்து வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். அதுபோக வந்து இந்த காவல் அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. ஆனா சஸ்பெண்ட் செஞ்சது மட்டும் போதாது, அவர் மீது வந்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.